வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் ஹாட் ஃபேரி அனிமோட 53வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த நரி அவனே பார்த்துக்கிட்டு இருந்து அவன் சைடு நடந்து வந்து அவனே பார்த்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கு. யாரோ நம்மளுக்கு பின்னாடி நின்னுகிட்டு இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பின்னாடி திரும்புறான். பார்த்தா அது அடிக்க வருது. பார்த்தா ஏதோ பயங்கரமா சவுண்டு கேக்குது. என்ன அந்த சத்தம் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது அந்த பக்கம் இருந்து தான் வருது. என்ன சத்தம் தெரியலன்னு மாங் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த சத்தம் அந்த ஃபர்பிடியன் பிளேஸ்ல இருந்து தான் வருதுன்னு அந்த ஆமை சொல்லுது. ஃபர்பிடியன் பிளேஸ் அப்படின்னா என்னன்னு ஹீரோ கேக்குறான். ஃபர்பிடியன் லேண்ட்ல ஏன்ஷியன்ட் காடோட பவரும் இருக்கு, டீமன்ஸோட பவரும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பயங்கரமான மான்ஸ்டர்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பெருசா ஏதோ சம்பவம் அந்த இடத்துல நடந்திருக்கும்னு மாங் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சீனை கட் பண்ணா வெள்ளை ட்ரெஸ்காரன் கத்தி வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். அது அவன் அடிக்கிறதுக்கு வேக வேகமா ஓடி வருது. வெள்ளை ட்ரெஸ்காரன் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி சுத்தி ஷீல்டு மாரி வர வச்சு அதை அடிக்க வரத்துல இருந்து தடுத்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு அந்த பவர் வெடிஞ்சு அது பின்னாடி போயிடுது. அவனுடைய கத்தியால அடிக்க ட்ரை பண்றான். அதோட வாளை யூஸ் பண்ணி அவனை அடிச்சு தள்ளிடுது. அவன் எப்படியோ பேலன்ஸ் பண்ணி வந்து நின்னுறான். எதிர்பாராத விதமா உன்னால சுப்ரீம் சோர்டோட பவரை கண்ட்ரோல் பண்ண முடியல போல தெரியுது. அது மட்டும் இல்லாம உன்கிட்ட ஸ்வாட் சோல் பவர் இருக்கும் போல. என்ன நீ தோக்கடிச்சிடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியான்னு அது கேக்குது. உண்மையிலேயே நீ என்ன வகையான மான்ஸ்டர், நீ என்ன செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் கேக்குறான். பார்த்தா அதை சுத்தி ரெட் கலர்ல ஏதோ பவர் வந்து அது மறைஞ்சு போய் ஏதோ ஒரு பொண்ணு வெளியில வரா. என்ன இப்ப என்ன பார்க்க உனக்கு ஆச்சரியமா இருக்கா? என்ன போய் நீ எப்படி மான்ஸ்டர்னு கூப்பிடலான்னு அவ கேக்குறா. வெள்ளை ட்ரெஸ்காரன் அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். அந்த பொண்ணு அவன் சைடு நடந்து வந்துகிட்டே என்னுடைய அழகுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கிஸ் கொடுத்து ஆட்ட அனுப்புறா. வெள்ளை ட்ரெஸ்காரனுக்கு திடீர்னு என்னென்னவோ ஆக ஆரம்பிக்குது. பார்த்தா ஒண்ணுத்துக்கு ரெண்டு பொண்ணா ரெண்டு சைடும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. வெள்ளை ட்ரெஸ்காரன் நின்னுகிட்டு அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவ டக்குன்னு வந்து மேல கை வச்சுக்கிட்டு அவன் மேல கை போட்டுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கா. வெள்ளை ட்ரெஸ்காரன் அவளை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். என் கூட வந்து என்னுடைய சக்தியை சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு கருவியா இருன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த மான்ஸ்டர் வந்து பின்னாடி நின்னுகிட்டு வெள்ளை ட்ரெஸ்காரனே பார்த்துக்கிட்டு இருக்கு. வெள்ளை ட்ரெஸ்காரன் டக்குன்னு அவங்க 3 பேரையும் தள்ளிட்டு கத்தியை சுத்தி பவரை வர வச்சு அனுப்பி அவங்க 3 பேரையும் போட்டு தள்ளிடுறான். என்கிட்ட இருக்கிற இந்த ஒரு வாளை யூஸ் பண்ணி நான் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏய் மான்ஸ்டர், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய மைண்டை நீ கண்ட்ரோல் பண்ண நினைச்சிருப்ப. நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுடைய கத்தியை சுத்தி ஏதோ பவர் மாரி வர வச்சுக்கிட்டு இருக்கான். சோடு ஃபார்மேஷனுக்கு வானு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொன்ன உடனே அவனை சுத்தி கத்திங்களா வந்துகிட்டே இருக்கு. அது திடீர்னு வெடிஞ்சு பவர் சுத்தி போய் அதை கொன்னுடுன்னு சொல்லிட்டு கத்தி எல்லாத்தையும் அனுப்பிக்கிட்டு இருக்கான். அந்த கத்திங்கள்ல இருந்து அந்த மான்ஸ்டர் தப்பிச்சு ஓடி வந்துகிட்டே இருந்து அவன் அடிக்குது. அதுல இருந்து வெள்ளை ட்ரெஸ்கார எகிரி தப்பிச்சு பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து பெரிய கத்தியை வர வச்சு அந்த மான்ஸ்டர் சைடு அனுப்புறான். அந்த மான்ஸ்டர் அதோட பவரை யூஸ் பண்ணி சுத்தி ஷீல்டு மாரி வர வச்சு அந்த கத்தியை தடுத்துக்கிட்டே இருக்கு. உன்னுடைய சோட இன்டென்ஷன் பவர் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்னு சக்தி வாய்ந்தது இல்ல. உன்னுடைய சக்தி எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. என்னுடைய சக்தியை நீ இப்ப பாருன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு பவர் அனுப்பி அந்த கத்தி மேலேயே பவர் போய்கிட்டு இருந்து அந்த கத்தி வெடிஞ்சு மறைஞ்சிடுது. அந்த பவர் நிக்காம வெள்ளை ட்ரெஸ்காரன் பக்கம் போது அதுல இருந்து அவன் தப்பிச்சிடறான். இப்ப நான் பண்ண போறத பாருன்னு சொல்லிட்டு சுத்தி ஏதோ பவர் அனுப்பிக்கிட்டு இருக்கு. பார்த்தா ஏதோ சுத்தி பால் மாரி பவர் வருது. போன அது கத்துது. பார்த்தா பவர் எல்லாம் அவன் சைடு போய்கிட்டே இருக்கு. அதுல இருந்து வெள்ளை ட்ரெஸ்கார தப்பிச்சு வந்துடுறான். அவனுடைய கத்தில பவரை வர வச்சு சுத்தி பவரை வர வைக்கிறான். கோல்டன் பறவையை போன்னு சொல்லிட்டு கோல்டன் பறவையை அனுப்புறான். அந்த பறவை வந்து அந்த மான்ஸ்டர் அடிக்குது. அந்த மான்ஸ்டர் அதோட பவரை யூஸ் பண்ணி அதை தடுத்து மறைய வச்சிடுது. பார்த்தா திடீர்னு என்னவோ பவர் வந்து வெடியுது. அந்த பவர் பட்ட எஃபெக்ட்ல வெள்ளை ட்ரெஸ்காரன் பின்னாடி வந்துடுறான். பார்த்தா அந்த மான்ஸ்டர் அதுல இருந்து வெளியில வந்து வாயில பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்து வெள்ளை ட்ரெஸ்காரன் பக்கமா அனுப்புது. வெள்ளை ட்ரெஸ்காரன் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஷீல்ட வர வச்சு அதை தடுத்துக்கிட்டு இருக்கிறான். பார்த்தா அது திடீர்னு மேல போயிடுது. பார்த்தா அது திடீர்னு வெடிஞ்சு பவர் சுத்தி போய்கிட்டு இருக்கு. அந்த பவர் போய்கிட்டு இருக்கிறத எல்லாரும் அந்த ஆமை மேல நின்னுகிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு ஹீரோ சொல்றான். எல்லாரும் அந்த சண்டையே நின்னுகிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்தா 3 கண்ணு இருக்கிற 9 வால் இருக்கிற டீமன்ஸ் கையி உல்ஃபுமே தெரியுது. இது கொஞ்சம் பயங்கரமான மான்ஸ்டர் ஆச்சேன்னு மாங் சொல்றாரு. என்னது இதுவா? இததான் ஏன்ஷியன்ட் டீமன் கார்டு இந்த தண்ணி கடியில சீல் பண்ணி வச்சிருந்தாருன்னு அந்த ஆமை சொல்லுது. ஹீரோயின் அதை கேட்டு பயப்பட ஆரம்பிச்சிடறா. பல எம்பரர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த டீமன் உல்ஃபை எப்படியோ அடக்கினாங்க. திருப்பி எப்படியோ இது வெளியில வந்துடுச்சு. மாஸ்டர், நம்ம இந்த இடத்துல இருந்து ஏன் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு அந்த ஆமை சொல்லிட்டு இருக்கு. எவர்கிரீன் இந்த ஃபர்பிடியன் பிளேஸ்ல இந்த டீமன் ஸ்கை உல்ஃப் எப்படி இந்த இடத்துல வந்துச்சுன்னு நம்மளுக்கு ஒன்னும் தெரியாது. நம்ம கொஞ்சம் அவசரப்பட வேணாம்னு மாங் சொல்லிட்டு இருக்காரு. அந்த டீமன் உல்ஃப் டக்குன்னு அதோடைய வாளை யூஸ் பண்ணி அவனை அடிக்க வருது. அவன் டக்குன்னு அவனுடைய கத்தி யூஸ் பண்ணி தடுக்க ட்ரை பண்றான். பார்த்தா அதை அவனால் தடுக்க முடியாம பறந்து வந்துகிட்டு இருக்கான்.
திருப்பி அது எகிரி பின்னாடியே வருது. டக்குன்னு அவனை அடிக்க ட்ரை பண்ணுது. அதுல இருந்து வெள்ளை ட்ரெஸ்காரன் தப்பிச்சு வந்துடுறான். அது வெள்ளை ட்ரெஸ்காரன் பக்கம் வேக வேகமா ஓடி வருது. வெள்ளை ட்ரெஸ்காரனும் அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கான். அது எகிரி டக்குன்னு அடிச்ச உடனே அவனுடைய கத்தி யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்கான். பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. அதோடைய வாளை யூஸ் பண்ணி அவனை அடிக்க வருது. அவனுடைய கத்தியை யூஸ் பண்ணி அதை தடுத்துக்கிட்டே இருக்கான். பார்த்தா இன்னொரு வாளால அவனை பிடிச்சி தள்ளிடுது. அவன் அந்த கல்லுல அடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டு, உன்னுடைய சக்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, உன்கிட்ட கோல்டன் பாடியோடைய சக்தி இருக்கா, நான் இதோட செத்து போயிடுவோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் புலம்பிக்கிட்டு இருக்கான். நான் ஒரு ஏன்ஷியன்ட் டீமன் காட், என்னால ஒரு இம்மார்ட்டலே அழிக்க முடியும், உன்னை கொல்றதுல ஒரு விஷயமே இல்ல, நான் உன்னை ஈஸியா கொன்றுவேன்னு அது சொல்லிட்டு இருக்கு. என்னது நீங்க சொல்றது உண்மையான வெள்ளை ட்ரெஸ்காரன் கேக்குறான். இப்போ உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. என்னுடைய பப்பட் டீமன் சொல்ஜரா எப்பயும் என் கூடயே இரு, ரெண்டாவது நீ தோல்வியை ஒத்துக்கிட்டன்னு சரண்டர் ஆயிடு, ஒரு நாய் மாதிரியும் குதிரை மாதிரியும் நான் சொல்ற வேலையை எப்பயும் நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்னது நான் வாங்கிட்ட சரண்டர் ஆகணுமா, அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் இல்லாம என்னுடைய சோல் பவரையும் நான் ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் மத்தவங்க கிட்ட வேலை செய்ய மாட்டேன், நான் வாங்கிட்ட சரண்டர் ஆயிடுவேன்றத கனவுல கூட நீ நினைச்சு பார்க்காதன்னு சொல்லிட்டு ஓடி வந்து வெட்ட ட்ரை பண்றான். அதுல இருந்து அது நகுந்து தப்பிச்சிடுது. டக்குன்னு அதோடைய பவர் எல்லாத்தையும் வர வச்சு அவன் சைடு அனுப்புது. அதுல இருந்து அவன் தப்பிச்சிடறான். திருப்பி பவர் அனுப்பிக்கிட்டே இருக்கு. அதுல இருந்து அவன் தப்பிச்சுட்டு, என்னுடைய சோல் பவரோடைய சக்தியை இப்ப பாரு, வானத்தையே உடைக்கிற கத்தியை வெளியில வான்னு சொல்றான். பார்த்தா சுத்தி ஏதோ பவர் வந்துகிட்டே இருக்கு. பார்த்தா அதுல இருந்து கத்தி வெளியில வருது. அந்த மான்ஸ்டர் அதை பார்த்துட்டு, உன்கிட்ட வேற எதுவுமே இல்லையா, என்னுடைய எவன் ஐயோடைய சக்தியை இப்ப பாரு, என்னுடைய சோல் பவர் சக்தி மூலியமா உன்னுடைய கத்தியை நான் அசால்ட்டா அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு கீழே அடிக்குது. பார்த்தா சுத்தி ஏதோ பவர் வந்துகிட்டு இருந்து, அதுல இருந்து அதோடைய சோல் பவர் வெளியில வந்து அந்த கத்தியை பக்கமா போய்கிட்டே இருந்து சங்கிலி மாதிரி எதையோ வர வச்சு அந்த கத்தியை சுத்தி வளைச்சிடுது. இது என்ன மாதிரியான மெத்தட், என்னுடைய சோடு எங்க போயிடுச்சுன்னே தெரியல, அது ஒரே செகண்ட்ல காணாம போயிடுச்சுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். பார்த்தா அந்த சங்கிலி வந்து அவனுடைய கையில கட்டிடுது. பார்த்தா அவன் காலு கையின்னு மொத்தமா அவனை கட்டி போட்டுடுது. எப்படியாவது நான் இதுல இருந்து தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு தப்பிக்க பாக்குறான். பார்த்தா அதோடைய சோல் பவர் அவனை கீழே இழுத்துடுது. அதுல இருந்து அவனால தப்பிக்க முடியாம தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதோடைய சோல் பவர் நின்னுகிட்டு அவனே பார்த்துக்கிட்டு இருந்து, நீ ஒரு சாதாரண குப்பை தான், ஒன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு அது சொல்லிட்டு இருக்கிறப்பவே மாங்க ஏதோ சொல்ற சவுண்டு கேட்டு திரும்பி பாக்குது. பார்த்தா மாங்க அவருடைய கோல்டன் மாங்க வெளியில வர வச்சுக்கிட்டு இருந்து அவருடைய கையில பவரை வர வச்சு அந்த மான்ஸ்டர் சைடு அனுப்புறாரு. அதோடைய உடம்புலயே அந்த சக்தி புகுந்துகிட்டு வெளியில வருது. பார்த்தா அந்த பொண்ணு வந்து நின்னுகிட்டு இருக்கா. மாங் டக்குன்னு அவருடைய வெப்பனை வர வச்சுக்கிட்டு, டீமன் ஃபாக்ஸே நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், என்னுடைய சக்தி என்னன்றதை இப்ப பாருன்னு சொல்லிட்டு அடிக்க வராரு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றீங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.